அசர்பைஜான் எடுத்தது வந்து டைரக்டரோட விஷன், ஓகே. அஜித் சாரோட விஷன். 2 பேரோட விஷன் வந்து அசர்பைஜான்ல எடுக்க போறோம். ஏன்னா அந்த ஊர்ல தான் வந்து இந்த மாதிரி ஒரு இடம், அசர்பைஜான்ல தான் அந்த குடும்பமே தங்கியிருக்கு. கதைப்படி அப்படிதான் வருது. நீங்க அசர்பைஜான்னு தியேட்டர்ல சொல்லிட்டு, அதை கொண்டு போய் நீங்க மதுரை வாயில்ல எடுத்தீங்கன்னா ஈஸியா தெரியும். உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. அந்த அசர்பைஜான் லொகேஷனை மேட்ச் பண்ற மாதிரி அது லொகேஷன் இருக்காங்க. கண்டிப்பா. ராஜஸ்தான் போங்கன்னுவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட இந்தியான்னு தெரிஞ்சிடும். பட் அங்கே அப்படி இல்லை. டோட்டல் அதோட லுக்கே வேற. அண்ட் மோரோவர் வந்து இது கதைக்களம் வந்து அவங்களோட விஷன் இங்கே தான் பண்ணணும் அப்படின்ற போது குறைகள் நிறைய சொல்லலாம் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அஜித் சாரோட விஷனும் டேரக்டரோட விஷயம் என்னன்னா, மேக்கிங்கில் இது ஒரு ஃபாரின் கண்ட்ரியாக தான் காமிக்கணும் அப்படின்றது தான் அவன் அசர்பைஜானில் போய் ஷூட் பண்ணோம். இல்லைன்னா நாங்கள் போயிருக்கிறது அவசியமே இல்லை. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் போய் இவங்க ஷூட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி தெரியாதவங்க யாராவது மாதிரி படம் எடுப்பாங்களா? ஒரு லைக்கான ஒரு பெரிய நிறுவனம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலி அவங்களோட விஷன், அதில் எந்த தப்பும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சொல்கிறவங்க ஆக்சுவலி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் சார், 50 பேர் சாப்பாடு நல்லா இருக்குன்னுவாங்க, 50 பேர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெண்டுமே எடுத்துக்கிறோம். நல்லா இல்லையா, சாரிங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறோம். அவ்வளோதான் மேட்ச். ஓகே, ஃபினிஷ். சார், இப்போ இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய மிக்ஸ்டான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது படம்ன்ற எடுத்துக்கிட்டாலே ரிவ்யூஸ் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கும்போது, ஆஃப்டர் விடாமுயற்சி இந்த ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எப்படி எடுத்துக்க சார்? கண்டிப்பாக நான் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரவேற்கணும் சார், இல்லைன்னு நான் சொல்ல. இது ஆக்சுவலி யாருன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் மேக்ஸிமம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருச்சு. அஜித் சார், விஜய் சார் 2 பேரும் ஃபேன் இல்லாதவங்க இந்த படம் பிடிச்சிருச்சு. ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு என்னன்னா, நானே ரஜினி சார் ஃபேன். ரஜினி சார் யாராவது இன்டர்வல் வரைக்கும் அடிச்சா நம்மளுக்கே கோவம் வரும். அவர் திருப்பி அடிக்காமே இருந்தாருன்னா செம்ம டென்ஷன் ஆகும். என்னடா நம்ம ஹீரோ அடிக்காமே இருக்க, அதுதான் இங்கே நடந்தது. பட் ஆனால் அதை உடைக்க சொன்னார். அஜித் சார் அது பிரேக் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை தான் அஜித் சார் நேர்கொண்ட பார்வையிலேயே பண்ணாங்க. அதில் ஒரு ஃபைட்டாக இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மகிழ் சாரோட இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடியவர். மகிழ் சார் மீன் அவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கொஞ்சம். அதனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆடியன்ஸ் மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க ரிவ்யூவர்ஸ் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க அஜித் சார் படம்னா இவ்வளோ எதிர்பார்த்தாங்க. அவர் எடுத்தோடனே வந்து ஸ்க்ரீனில் வந்துருவார், டிக்கி இப்படி திறந்து வந்துடுவார். மற்ற படத்தில் கால், அப்புறம் கை, அப்புறம் அப்படி வரும், அப்புறம் புகை. இது எதுவுமே இல்லை. அவருக்கே விரும்பல, ஹீரோக்கே விருப்பம் இல்லை. என் ஃபேன்ஸ், அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் ஃபேன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், என் படத்தை அவங்க டெஃபினட்டாக கொண்டாடினாங்களே. எங்கேயுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு ரிப்போர்ட்டு வருது. பட் மற்ற ரிப்போர்ட்டெல்லாம் விட்டுட்டு படம் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேக்ஸிமம் எல்லாருக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் படம் ரொம்ப பிடிச்சிச்சு. சின்ன பசங்க கொண்டு நானே சொல்லியிருக்கேன், படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் நடிச்சுட்டு இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டுன்னு வச்சுக்க, நல்லா இருக்குன்னு அவங்க வாயில் வரட்டும் தான் நம்ம பண்ணோம். நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து யதார்த்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல சார். இந்த மாதிரி ஒரு அஜித் சார் நாங்கள் இப்போ என்ன ஆகும்னா, அஜித் சார் வந்து இந்த மாதிரி கேரக்டர் அடுத்தது பண்ணான்னா ஹிட் ஆகிடும்.